நீங்கள் ஏடிஜிபியாக இருந்தாருன்னா டிஜிபியாக இருந்தாருன்னா யாராக இருந்தாருன்னா ஹூவர் இட் மே பி இஃப் யூ நாட் ஃபாலோ த லா யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவரோட வாகனம் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கு இல்லையா. அதுக்காக 2 பேர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, அந்த ஆவணங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் வந்து ஹி மஸ்ட் பி செக்யூர்ட், ஹி மஸ்ட் பி அரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது என்னென்னா, யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து நோ ஃபியர் ஃபேவர் நன் அப்படின்வாங்க. அதாவது யாருக்குமே பயப்படுறதில்ல, யாருக்கும் சலுகை காட்டுறதும் இல்லை. அந்த அடிப்படையில் வந்து ஏடிஜிபியாக இருந்தானா, டிஜிபியாக இருந்தானா, கமிஷனராக இருந்தானா, இன்ஸ்பெக்டராக இருந்தானா, ஜாயின்ட் கமிஷனராக இருந்தானா, யாராக இருந்தானா தவறு பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து தண்டனை அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டார் இந்த நீதிபதி. இந்த நீதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காங்க. அது உள்ளபடியே வந்து பாராட்டத்தக்கது. என்னென்னா, வரவேற்கத்தக்கது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் கூட கைது செய்ய முடியாத இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஏடிஜிபியை கைது செய்கிறாருன்னா அதுக்கான அதுக்கான வந்து முகாந்திரம் இருக்குது. வந்து அவர் வந்து எப்படி இன்வால்வ் ஆனார்ன்றது செய்திகள்லாம் வந்துடுச்சு அப்படின்றத விசாரணை தெரிய வந்ததன் காரணமாக தான் அப்படி வந்து கைது செய்ய சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியான வழிமுறைகளை நாடாமல் இவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான நடந்துக்கிட்டதுனால இந்த மாதிரியான வந்து அவங்களுக்கு வந்து நீதிமன்ற நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறத தான் பார்க்க தோணுது.